வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்களாதேஷ்ல இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் போர் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படி போர் வந்தா இந்தியா பங்களாதேஷை கைப்பற்றுமா அல்லது சிலிகுரி காரிடாரோட அகலத்தை விரிவுபடுத்துமா? இதை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பங்களாதேஷ் எப்படி உருவாச்சுது, அங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது, பங்களாதேஷோட மொத்த ஹிஸ்டரியும் நம்ம சேனல்ல வீடியோல போட்டிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை பின் பண்றேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. முதல்ல அந்த நாட்டுல முன்னாள் பிரதமர் கலிதாஜி அவர்கள் இப்போ தவறிட்டாங்க. அதனை தொடர்ந்து அவங்களோட மகன் தாரிக் ரஹ்மான் அவர்கள் அந்த கட்சியோட தலைவரா, அதாவது பிஎன்பி கட்சியோட தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ அங்க பிப்ரவரி 2026ல ஒரு தேர்தல் நடக்க இருக்கு. ஆனா கொஞ்சம் தீய சக்திகள் அந்த தேர்தலை நடக்க விடாம தூண்டிக்கிட்டு இருக்காங்க கலவரத்தை. இப்ப கலவரத்தோட முதல் பகுதியா தொடர்ந்து இந்துக்களை அவங்க கொண்டு குவிக்கிறாங்க. இந்துக்கள் மட்டும் இல்ல, சிறுபான்மையினரையும் நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 15 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆகஸ்ட்ல இருந்து, அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி அகற்றப்பட்டு யூனஸ் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 3000 சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதோட விலைவாசி உயர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. பணவீக்கமும் உயர்ந்துகிட்டே போகுது. வங்கிகள்ல வாராக்கடன் அதிகமாகி வங்கிகளே இப்போ திவாலாகுத நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் வங்கதேசத்துல இருந்து வர ரெடிமேட் கிளாத்தை நில வழியா இறக்குமதி செய்ய தடை விதிச்சிருக்காங்க. அதனால வங்கதேசத்துக்கு $700 மில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் எல்லையில தீவிரமா பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருது. 90,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய வேலி அமைக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. தேர்தல் சமயத்துல ஊடுருவல் மற்றும் கலவரக்காரர்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. சிலிகுரி காரிடார் பகுதியை சுற்றி 3 புதிய ராணுவ தளங்களை உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதிநவீன ஸ்மார்ட் ஃபென்சிங் வேலியும் போட்டிருக்கோம். எதிர்காலத்துல சப்போஸ் ஒரு போர் வந்துச்சுன்னா இந்த பகுதியை பாதுகாக்க தான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பகுதியை கைப்பற்ற சீனா மற்றும் பாகிஸ்தானோட சேர்ந்து பங்களாதேஷோட இடைக்கால அரசு திட்டம் தீட்டிட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இப்போ வங்கதேசத்தோட கோழிக்கழுத்து பகுதிகளை பத்தி பார்ப்போம். ராங்பூர் காரிடார், இதன் அகலம் வெறும் 10-15 கிலோமீட்டர் மட்டும்தான். இது வங்கதேசத்தோட வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. ஒருவேளை போர் ஏற்பட்டா இந்தியா இந்த பகுதியை துண்டிச்சதுன்னா இந்த ஒட்டுமொத்த பகுதியை, அதாவது 1.6 கோடி மக்கள் தொகை கொண்ட பகுதியை தனிமைப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம சிட்டகாங் காரிடார் ஒண்ணு இருக்கு. சிட்டகாங் காரிடார் இது வங்கதேசத்தோட பாக்காவையும் அதோட முக்கியமான துறைமுகமான சிட்டகாங்கையும் இணைக்கும் பகுதி. இதன் அகலம் 28 கிலோமீட்டர் மட்டும்தான். இதை துண்டிச்சோம்னா வங்கதேசத்தோட மொத்த பொருளாதாரமும் முடக்கப்படும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பங்களாதேஷோட நீதிமன்றம் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இப்போதான் நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இந்தியா ஏன் ஷேக் ஹசீனா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, நீண்ட கால நட்பு தான். 1975ல அவங்க தந்தை உட்பட அவங்க குடும்பத்தினர் மொத்தமா கொலை செய்யப்படும் போது அவங்க இந்தியாவில தான் தஞ்சம் புகுந்தாங்க. இந்தியாவோட பாதுகாப்புக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க ஆட்சியில இருந்த போது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட தீவிரவாதிகளை அவங்க அடக்கி ஒடுக்குனாங்க. இந்தியாவுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை வங்கதேச மண்ணை பயன்படுத்த அவங்க ஒருபோதும் அனுமதிச்சதில்லை. மேலும் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் அவர் இந்தியாவிலும் தஞ்சம் கோரினார். இந்தியா வழக்கமா தன்னை நாடி வரவங்களுக்கு என்ன பண்ணும்? பாதுகாப்பு அளிக்கும். அதே தர்மத்தை தான் இப்பவும் பின்பற்றி இருக்கு. மேலும் ஒரு தலைவரை அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது அதே இடத்துக்கு வலுக்கட்டாயமா திருப்பி அனுப்புவது சர்வதேச மரபுகளுக்கு எதிரானது. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப நம்ம பங்களாதேஷோட தேர்தல் பத்தி பார்க்கலாம். 2026 பிப்ரவரி மாசத்துல அங்க தேர்தல் நடக்க இருக்கு. இதுல தற்போது மக்கள் ஆதரவில் உள்ள பிஎன்பி தாரிக் ரஹ்மான் அவரோட கட்சிக்கு 60-65% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜமாத் இஸ்லாமி ஹசீனா அவர்களால் தடை செய்யப்பட்ட கட்சி தற்போது ஒரு தனிப்பெரும் சக்தியா உருவெடுத்திருக்கு. சுமார் 30% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்சிபி 2024ல புரட்சி ஏற்படுத்திய மாணவர்கள் தலைவர்கள் இணைந்து உருவாக்கிய புதிய கட்சி, அதுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. அவர்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், அவாமி லீக் ஷேக் ஹசீனா அவர்களோட கட்சி அங்க தடை செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
போர் வந்துச்சுன்னா இதெல்லாம் செயல்படுத்திக்கு இந்தியாவுக்கு 1ல இருந்து 2 நாள் போதும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இந்தியா எப்பவுமே அவங்கள எதிரியா பார்த்தது இல்ல. இப்போதைக்கு தேர்தல் முடிஞ்சு அந்த அரசு தான் இதுக்கான பதில சொல்லணும். நம்ம தேர்தல் வரைக்கும் காத்திருப்போம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க சொல்லுங்க, நம்ம வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை பாதுகாத்து வச்சிருக்கிறது சரியா இல்ல தப்பா? ஏன்னா நம்மளோட தூதரக அதிகாரிகள் அவர் நம்முடைய நண்பர், அவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும், அது நம்ம கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.